Right, greeting to you all in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். Now we are entering the last few days of Jesus Christ's lifetime on earth. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி சில நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். We saw Matthew chapter 23 last week and we are going to start Matthew chapter 24 this week. கடந்த வாரத்தில் மத்தேயு 23ஆம் அதிகாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் மத்தேயு 24ஐ நாம் பார்க்க போகிறோம். Now, let's turn to Matthew chapter 24, verse 1 to 6. Then we'll also read from Luke chapter 21, 20 to 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 6 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதன் பிறகு நம்ம லூக்கா 21ஆம் அதிகாரம் 20 24 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவர் காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்களிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவின் அடையாளத்துக்கும் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்பொழுது லூக்கா 21 20 24 வரைக்கும் வாசிக்கலாம். Let's turn to Luke chapter 21 verse 20 to 24. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிற நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதி சரிகட்டும் நாட்கள் இவைகளே. அந்நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த எடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். பட்டய கரிக்கினால் விழுவார்கள். சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியின் கால் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதி மதிக்கப்படும். Now, last week in the Matthew chapter 23, I said about how Jesus cursed the leaders of the religion of those days. கடந்த வாரத்தில் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்நாட்களில் அநேக தேவாலயத்தின் தலைவர்களையும் பரிசேயரையும் ஆண்டவராகிய இயேசு எப்படி சபித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். After the Lord cursed those people, they were all coming out of the temple along with his disciples. ஆண்டவராகிய இயேசு அந்த தலைவர்களையும் தேவனுடைய ஆலயத்தை தவறாக பயன்படுத்தினவர்களையும் சபித்த பிறகு அவர்கள் வெளியே எல்லாரும் குழுவாக வருகிறார்கள். And the disciples were admiring the greatness of the temple. இயேசுவினுடைய சீஷர்கள் அந்த ஆலயத்தினுடைய மேன்மையை குறித்து பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவராக இயேசுவிடம் சொல்லுவாங்க, ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கட்டடம் பார்த்தீங்களா? They were so impressed with the building, they came to Jesus and they say, Lord, did you notice the marvelous building? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா? If we see something big and great, we'll always say, wow, how beautiful building, how great building it is. நம்ம பெரிய கட்டடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். First of all, Jesus rejected those teachers, but still the disciples admired the territory. ஆண்டவராகிய இயேசு அந்த தலைவர்களை நன்றாக திட்டினார், சாடினார். ஆனாலும் சீஷர்களுக்கு அந்த ஆலயத்தின் மீது ஒரு பெரிய ஒரு பற்றுதல் இருந்தது. And they shared their admiration of the building to Jesus. அவங்களுடைய இருதயத்தில் இருந்த ஒரு விருப்பத்தை அந்த கட்டிடத்தை பார்த்த இடத்துல சொன்னாங்க. And normally what would somebody would do if you say it's a big great building? ஒரு மனிதர்கிட்ட பார்த்து பெரிய கட்டடம்னு சொன்னா என்ன நினைப்போம் நம்ம? அவர் என்ன சொல்லுவாங்க?
ஆமாம் இல்லை 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 இதோட பெரிய கட்டடம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா. If somebody admires a building and tells an opinion, what they will do is next, the person who hears it will generally agree, or they will say, well, I saw even a greater building. But you know what Jesus said? சொன்னார் தெரியுமா? You see the stones? இந்த கட்டடத்தை கட்டின கல்லெல்லாம் பார்க்குறீங்கல்ல, not one of them will be here in some time soon. இந்த கட்டடத்தில் ஒரு கல்லின் மேல் கல் இல்லாத இந்த கட்டடம் இடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த disciples were stunned. சீஷர்கள் எல்லாம் அதிர்ச்சியானாங்க. And they did not immediately ask. உடனே கேட்கவில்லை. So they come. And the evening they go to a place called Mount of Olives. ஒலிவ மலை என்னும் இடத்துல அவங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. Then the disciples come and ask two questions to Jesus. சீஷர்கள் வந்து 2 கேள்விகளை கேட்கிறாங்க. The first question was, when will the temple be destroyed? எப்பொழுது இந்த ஆலயம் அழிக்கப்படும்? Number 2, when will your kingdom come? உங்க ராஜ்யம் எப்பொழுது மீண்டும் வரும்? And Jesus gives a long discourse which is touched in Matthew chapter 24, Mark chapter 14 and Luke chapter 21. ஆண்டவராகிய இயேசு 2 கேள்விகளை கேட்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கட்டடம் எப்பொழுது இடிக்கப்படும் என்று சொன்னீர், எப்பொழுது இடிக்கப்படும்? இரண்டாவது, இந்த ஆலயம், இந்த உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது இந்த பூமிக்கு வரும் என்று சொல்லி 2 கேள்விகளை கேட்கிறார்கள். அந்த 2 கேள்விகளும் மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21, அதுபோல மார்க் 14 சொல்லப்படுகிறது. These chapters describe a prophecy from Jesus about the last days. இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற தீர்க்க தரிசனமான கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்ன வார்த்தைகள் அவைகள். Now, in those days they called Jesus the prophet of God. இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியாகவும் அநேகர் நம்பினாங்க. Because Jesus shared many prophecies. இயேசு கிறிஸ்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். And today we are going to touch upon the most important part of his prophecy. இந்த நாளில் அவர் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்களில் மிக முக்கியமான சிலவைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பார்க்க போகிறோம். And because it's a long chapter, we will see it over the next 4 to 6 weeks. இது மிக நீளமான ஒரு அதிகாரம் மாத்திரமல்ல, சம்பவங்களும் மிக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறபடினா அடுத்த 4 to 6 வாரம் வரைக்கும் இதை நம்ம பார்க்க போகிறோம். Now, what is a prophecy? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? Simple. It's a particular message from God to his people as well as to the general world. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தேவனுடைய குறிப்பிட்ட வார்த்தை தன்னுடைய ஜனங்களுக்கும் அதுபோல பொதுவாக உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருப்பதுதான் தீர்க்க தரிசனம். Number 2, a prophecy is generally a prediction of God's plan. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் தேவனுடைய திட்டங்களை மனிதர்களுக்கு அறிவிப்பது தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். Number 3, the reason of the prophecy is for enabling preparation for his children. தீர்க்க தரிசனம் எதற்கு என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். இட்ஸ் நாட் லைக் ஹாரோஸ்கோப். இது வந்து ஜாதகத்தை போல நல்ல காலம் வருமா வராதான் பார்ப்பதெல்லாம் கிடையாது. ஹாரோஸ்கோப் இஸ் லிட்ரலி a fake thing. It's a statistics thing. ஜாதகம் என்று சொல்லி எல்லாம் உலகத்தில் அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக தான் பார்க்க முடியும். சரிங்க. They made an analysis and they said 5% of the horoscope is true, which means 95% is wrong. இந்த ஜாதகம் இந்த நாள் பார்க்கிறதெல்லாம் இப்போ 95% தவறாக தான் இருக்கிறது, 5% தான் சரியாக வருகிறது இல்லைங்களா? But the prophecy of Jesus has always been 100% true. இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 100% உண்மையாகவே இருந்தது. Now, I remember when it comes to preparation, many years ago one wonderful sister said that somebody prophesied that her son would be a minister of God. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அருமையான சகோதரி இப்படியாக சொன்னாங்க,
என்னுடைய மகன் ஒரு ஊழியக்காரனாய் வருவான் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க என்று சொன்னாங்க. And she was very happy and proud about it. அதை குறித்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமாய் சொன்னாங்க. But I tried to find out what did you do about that prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்தீங்க? Did you train your son to become a minister from the childhood? சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைய கடவுளுக்கேற்ற ஊழியம் செய்வதற்கேற்றபடி வளர்த்தோமா? No. They hear a prophecy, feel good about it and just go away and forget it. தீர்க்க தரிசனம் கேட்கும் பொழுது சந்தோஷமாக கேட்கிறாங்க. அதன் பிறகு அதை போய் அப்படி மறந்து விட்டு அதை குறித்து ஒன்றும் செய்வது கிடையாது. See, God doesn't entertain us. He gives instructions so that we will prepare and follow. ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே பொழுதுபோக்காக எதையும் சொல்லுவது கிடையாது. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்ம ஆயத்தப்படுத்தி சரியானவைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் நமக்கு முன் அறிவிக்கிறார். Isn't it? Prophecy is about a future event said in advance. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை முன்பே அறிவிப்பது தான். And there are good reasons why God does this to prepare. எதற்கென்று சொன்னால் ஆயத்தமாவதற்கு தான் கடவுள் அறிவிக்கிறார். Okay, it's for God's children to prepare. Why it is said for others? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, மற்றவர்களுக்கு ஏன் அறிவிக்கப்படுகிறது? ஃபார் எக்ஸாம்பிள், we had Noah. உதாரணமாக நோவாவை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், he preached the destruction of the world by flood to everybody else who did not believe in God. இந்த உலகம் அழிக்கப்படும் என்று சொல்லி, வெள்ளத்தினால் அழிக்கப்படும் என்று சொல்லி நோவா கடவுளுடைய வார்த்தையை நம்பாதவர்களிடம் கூட அவர் சொன்னார். And many times prophecy can be a judgment and a warning for ungodly people. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது தேவனை தூஷிக்கிறவர்களுக்கும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் தேவனை நம்பாதவர்களுக்கும் ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. Isn't it? It's all, God is a very righteous God. He informs and warns everybody beforehand. ஆண்டவருடைய எப்பொழுது நீதியுள்ள ஒரு ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் எப்பொழுது முன்பே அறிவித்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஜனங்கள் அல்லாதவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். Now, today we are going to touch about the part of prophecy that already fulfilled in the first century, some 40 years after Jesus left the world. இந்த நாளிலே இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்களின் முதல் பகுதி இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு எடுபட்டதற்கு அப்புறம் ஒரு 40 வருடங்களில் நிறைவேறினது. அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். We are talking about the temple of God that existed in those days. அந்த நாட்களிலே இருந்த தேவ ஆலயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். The temple of God was built in the place. First temple was built by a king called King Solomon. அந்த முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டினது யார் என்று சொன்னால் சாலமோன் என்கிற ஒரு ராஜா. He was a very rich king. மிக செல்வந்தனான ஒரு ராஜா. If I tell you the value that was spent in building the temple, it will be very hard to believe. அந்த ஆலயத்தை எவ்வளவு செலவு செய்து கட்டினார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்புவதற்கு கஷ்டமாக இருக்கும். Because the temple was completely covered with gold inside out. அந்த ஆலயம் முழுவதும் தங்க தகடுகளால் மூடப்பட்டிருந்தது. Imagine a big temple being completely inlaid with gold. ஒரு பெரிய ஆலயம், ஒரு கோவில் தங்கத்தால் முழுவதும் தங்க தகட்டினால் அடைக்கப்படும் என்று சொன்னால் எவ்வளவு செலவாகும்? By the measure of the Bible, 3,750 tons of gold was used. கிட்டத்தட்ட 3,750 டன் என்று சொன்னால் 1000 கிலோ ஒரு டன். நம்மளாம் கிராம்ல பேசுறோம். We are talking gold in grams. Isn't it? If you buy a stud, 5 gram, 10 gram. ஒரு தோடு வாங்கினா 5 கிராம் 10 கிராம். This is our level of measurement. இதான் நம்ம அளவில் உள்ள தங்கம். Whereas Solomon used tons of gold. ஆயிரக்கணக்கான கிலோ செலவு செய்து ஆலயத்தை கட்டினார். Because Solomon believed this. I believe in a great God and whatever I built should be a great temple. நான் மகா ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறேன். நான் கட்டுகிற ஆலயமும் மகா பெரிதாக இருக்க வேண்டும்.
This principle of putting the wealth in the temple of God was started by Solomon, which is what later on in history we'll see. Even in India, all the wealth was always sitting in the temple in those days. அந்த சாலமோன் தான் முதல்ல ஆரம்பிச்சார். செல்வத்தை எல்லாம் எங்கே வைப்பாங்க? கடவுளுடைய ஆலயத்தில் போய் வைத்தாங்க. அதை தான் இந்தியாவில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த நாள் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா செல்வமும் எங்கே இருக்கும்? அந்த கோவில்களில் தான் போய் ஜனங்கள் வைப்பாங்க. They respected and revered God so much, all the wealth they put in the temple. So whenever a king comes for war, he only targets the temple to plunder. எந்த ராஜா சண்டைக்கு வந்தால் முதல்ல எங்கே போவான்? அந்த கோவில் தான் போவான். That was Muhammad Ghori 17 times invaded temple to the Somnath temple, where the Gujaratis were rich people. And they hid a lot of gold in the temple. Muhammad Ghori இந்தியாவில் படையெடுத்து ஒரு 17 முறை படையெடுத்து வந்தார். எப்பொழுதெல்லாம் காசு பற்றாக்குறை உடனே போடு, ஒரு சண்டையை போடு, குஜராத்துக்கு போ, சோமநாத டெம்பிளில் போய் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வா. இப்படி தான் அவர் போய் அவ்வளவு கொள்ளையடிச்சாங்க. And this was first started by Solomon nearly 3000 years ago, making the temple to be the richest place. ஆலயத்தை தான் மிக பிரதானமான செல்வமான இடமாக வைத்தாங்க. But Solomon and others misunderstood one thing. சாலமோனும் சரி, மற்றவர்களும் சரி, ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. They thought God is after wealth. கடவுள் செல்வ செழிப்பான இடத்தை பிரியப்படுகிறான்னு நினைத்து கொண்டாங்க. God is after people, not building. ஆண்டவருக்கு கட்டடத்தின் மேல பிரியம் கிடையாது, அவர் ஜனங்களின் மீது தான் பிரியம் என்பது அவங்களுக்கு அந்த ரகசியம் புரியவில்லை. But what happened when so much of wealth is accumulated in one particular place? இவ்வளவு செல்வம் ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆகும்? You attract the attention of the enemy. எதிரினுடைய கண்களை ஈர்த்தது. But God protected them for a long time. கடவுள் அவர்கள் அநேக வருடங்களை பாதுகாத்தார். But what happened? The people began to slowly go away from God. கடவுளை விட்டு அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. The principle of Bible is this: when people give up God, God waits patiently, He encourages them, He comes to them, but at certain point He also then gives them up. வேதத்தின் ஒரு அடிப்படை சத்தியம் தாங்க. ஆண்டவர் ஜனங்களோடு கூட இருக்க பிரியப்படுகிறார். ஆனால் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போகும் பொழுது அவர்களுக்கு தன்னுடைய செய்திகளை அனுப்புவார். தன்னுடைய ஜனங்களை சந்திப்பதற்காக அவர் ஓடோடி வருவார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனங்களை விட்டு அவர் விலகியும் விடுவார். So slowly the spirit of God which resided in the temple began to leave, because instead of worshiping God in the temple, they began to worship idols in the same place. ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிப்பதற்கு பதிலாக அதே ஆலயத்தில் விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. So in the time of Ezekiel, you can read it in the book of Ezekiel. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கலாம். You will see the Spirit of God leaving from the most holy place to the outer court, and from the outer court He leaves and departs forever away from the temple of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வருவதும், வெளிப்பிரகாரத்திலிருந்து அவர் நிரந்தரமாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விலகுவதையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசிக்க முடியும். It's a sad thing. When God departs, that can be the saddest thing that can ever happen to somebody. ஆண்டவர் ஒரு மனிதனை விட்டு விலகுவது போல ஒரு வேதனையான ஒரு காரியம் எதுவும் இருக்க முடியாது. And since God departed, there was war after war against that small nation of Israel. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள் நடந்தது. And finally Nebuchadnezzar comes into the Jerusalem city. Nebuchadnezzar எருசலேமை சுற்றிலும் படையெடுத்து கொத்தளம் கட்டி எருசலேமை பிடித்து விடுகிறார். He captures the city of Jerusalem, and you know what he did? He took all the gold and burned and ground the temple down to dust. அந்த அத்தனை தங்கத்தையும் செல்வங்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை எரித்து சாம்பலாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். And God allowed that. ஆண்டவர் தான் அனுமதித்தார். Because God is not interested in a building, He is interested in people. ஆண்டவர் கட்டடங்களின் மீது பிரியம் கிடையாதுங்க, ஜனங்களின் மீது பிரியம்.
You can worship even under a tree and God will be there amongst us. ஒரு மரத்தடியில் கூட நம்ம ஆராதிக்கலாம், அங்கும் கூட ஆண்டவர் இருப்பார். But we need not to spend wealth and money for a building to honor God. God is after people. ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கட்டடங்களிலே அதில் செலவு பண்ணுவதெல்லாம் ரொம்ப நம்ம பிரயாசம் எடுக்கக்கூடாது. See, if you go to London, the number of marvelous temples, the number of churches, லண்டனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அநேக பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் இருக்கிற huge, massive, wonderful structures, architecture, அது ஆச்சரியமும் மிக பெரிதான கட்டடங்களுமாக இருக்கிறது. பட் இஃப் யூ கோ அண்ட் see in the Sunday service, in a corner there will be small 50 to 100 people sitting. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் கொஞ்சோண்டு பேர் நடுவில் உட்காந்து ஆராதிப்பாங்க. பிகாஸ் வெரி ஃபியூ லண்டனர்ஸ் கோ டு சர்ச். லண்டனில் கொஞ்சம் பேர் தாங்க ஆலயத்துக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவ் கிவன் அப் காட். அநேக தேவனை விட்டு விலகி போனாங்க. யூ கேன் கோ டு செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல், வெஸ்ட்மின்ஸ்டர் அபி. செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் நீங்கள் போகலாம், வெஸ்ட்மின்ஸ்டர் அபி. இட் பிகம்ஸ் அ டூரிசம் ஸ்பாட் பட் நாட் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். அங்கெல்லாம் அதை ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாறிவிட்டதை ஒழிய தேவாலயமாக அவைகள் முடிவடைந்து போய்விட்டது. Once we visited Liverpool to visit a friend of us. ஒரு முறை எங்களுடைய நண்பர் ஒருவரை சந்திக்க லிவர்பூல் போனோம். There is a cathedral called Liverpool Cathedral. It's one of the biggest cathedral in the world. உலகத்தில் 5வது பெரிய கத்தீட்ரல் அது. The internal length is 150 meter long. உள்ளுக்குள்ள இருக்கிற நீளம் 150 மீட்டர் நீளம். At least 10,000 people can sit in that huge church. அந்த ஆராதனையில் ஒரு 10,000 பேராவது உட்காரலாம். Because when they built, the lot of people, அது கட்டிடம் கட்டின பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கத்தரை தேடினாங்க. But now very few. In the central place, there were only 30 people sitting and worshipping on a Sunday service. ஒரு 30 பேர் உட்கார்ந்து அந்த ஆலயத்தில் ஆராதிச்சாங்க. We went as a family of 5. The pastor said, oh, a nice family has come. But he didn't, when I told him I came only as a visitor, he was very sad. நான் அந்த போது ரொம்ப சந்தோஷம். அப்பா ஒரு 5 பேர், ஒரு பெரிய குடும்பம். Because whenever we go, people think a good target for church. எங்கே போனால் அப்பா பெரிய குடும்பம் ஒன்று வந்துருக்குடா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நாங்கள் இல்லைங்க, நாங்கள் விடுமுறைக்காக வந்தால் நாங்கள் போயிடும். ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். ஓ, ஐ தாட் ஒன் ஃபேமிலி இஸ் கோயிங் டு கம் டு த சர்ச், நவ் நாட் எனிமோர். இட்ஸ் வெரி சேட். See, God is not interested in churches. He is interested in people. ஆண்டவர் என்றைக்குமே கட்டடத்தின் மேல் அதிக விருப்பம் கிடையாதுங்க. ஜனங்களின் மீது தான் பிரியம். ஜனங்களோடு இருக்கணும். குடிசையில் இருந்தாலும் அவர்களோடு இருக்க அவர் பிரியப்படும். Even if you may be in a hut, God wants to be with you in that hut. Even if you worship on the street, God is with you in that street. தெருவில் நின்று ஆராதிக்கலாம், அந்த இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். Now 70 years go by. 70 வருஷம் போகிறது. Even though God rejected the people of Israel at that time, He is still merciful. He always felt, I promised my son Abraham to have his children follow me. என்னுடைய விசேஷித்த ஊழியனான ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேனே, நான் எப்படி கைவிட முடியும் என்று சொல்லி. See, even though people give up God easily, God pursues them so much that He gives them so much of opportunity. ஆண்டவரை பாருங்க, அநேகர் ஈஸியாக கடவுளை விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்கள் பின்னாக போய் அவர் இழுத்து கொண்டு வருவதற்கு அப்போ முயற்சி எடுக்கிறாரு. So after 70 days, 70 years, God remembers them. 70 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஞாபகம் வருகிறது. After the war, all the people of Israel were taken as slaves and distributed all across the globe. அவர்கள் எல்லாம் அடிமைகளாக எல்லா ஊருக்கும் துரத்தப்படுகிறாங்க. But after 70 years, there was a king called by his name Cyrus. 70 வருஷம் கழிச்சு பெர்சிய தேசத்தில் கோரேஸ் என்கிற ராஜா இருந்தார். There was a king called Cyrus in Persia and the today's modern Iran. Somehow God impressed in his heart that he should send those people back to build the temple again. அந்த ராஜாவின் இதயத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார், அந்த தேசத்தின் ஜனங்களை அனுப்பி மீண்டும் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறாங்க. So they built the second temple.
இரண்டாவது ஆலயத்தையும் கட்டுறாங்க. And the second temple was built, but again this time it was built with very little wealth and they were all in poverty. ஆனால் இந்த மாதிரி ஆலயம் கட்டும்போது எப்படி இருந்துச்சு? செல்வம் இல்லை, ஏழை எளிய ஜனம், அடிமைகளாக விற்கப்பட்ட ஜனம். All those people were literally sold as slaves, now returning back. அவர்களெல்லாம் மீண்டும் வந்து இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. But this was a small temple. அது ஒரு சின்ன ஆலயம்தான். It had no gold in it. அதில் எந்த விதமான தங்கம் அப்படிப்பட்ட விசேஷித்தவைகள் எல்லாம் இல்லை. But in the first temple there were few symbols of worship called the Ark of Covenant. பழைய ஆலயத்தில் தேவனை ஆராதிப்பது சில விசேஷித்த அடையாளமான சில காரியங்கள் இருந்தது. உதாரணமாக உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருந்தது. And we don't know until this day what happened to the Ark of Covenant. இன்னை வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. People say it has been hidden in the war. அந்த யுத்தத்தில் நேபுகாத் நேச்சாருக்கு மறைச்சு ஒளிச்சு வச்சாங்க. Nobody knows. And there used to be a fire in the temple called holy fire which can never be put out. It burned for 400 years. 400 வருஷம் அந்த ஆலயத்தில் ஒரு தீ விடாமல் எரிய வச்சுட்டே இருந்தாங்க கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக. And that fire was put out permanently. They had holy oil, oil which they used to anoint the king. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு விசேஷித்த ஒரு எண்ணெய் தைலம் வைத்திருந்தாங்க. அதுவும் இழந்து போயிடுச்சு. They had a special thing called Urim and Thummim. Urim, Thummim என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷ இது ஒன்று இருந்தது. They go to the presence of God, and if they want to find the will of God, they have some special way to find by choosing lot. சீட்டு குலுக்கி போடுற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த ஊரிம் தும்மிம் என்கிறதான ஒரு முறை இருந்தது. அதில் அந்த மார்பதக்கத்தில் ஒரு சீட்டு குலுக்கிட்டு போட்டு எடுப்பது போல் தேவசத்தை கண்டறியக்கூடிய ஒரு கருவியாக அந்த இடத்துல பயன்படுத்தினார். They used to use that for finding the will of God, and that was also lost. அதுவும் தொலைந்து போனது. So the second temple was built by poor people with limited resources facing a lot of struggles. இரண்டாவது ஆலயம் ஏழை எளிய ஜனங்களால் மிக போராட்டத்தின் மத்தியிலே, எதிரிகளின் மத்தியிலே அற்பமான பணத்தை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினாங்க. But you know what the Bible says? The glory of the second temple will be greater than the glory of the former temple. இரண்டாவது ஆலயத்தினுடைய மகிமை முதல் ஆலயத்தின் மகிமையை விட பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்க. Read in Haggai chapter 2 verse 9. I'm going to read it. The glory of this present house will be greater than the glory of the former house, says the Lord Almighty. And in this place I will grant peace, declares the Lord Almighty. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டிடுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். What an extraordinary statement. The first one had 3,750 tons of gold. This is just a wooden structure. மொத ஆலயத்தில் டன் கணக்கில் தங்கம் இருந்தது. இந்த ஆலயத்தில் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம். The first temple had many symbols, original symbols of worship, the Ark of Covenant, the Urim Thummim, the holy fire, the holy oil. Nothing is there in this current temple. பழைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய ஊரிம் தும்மிம், அது மாத்திரமல்ல தேவனுடைய அந்த பரிசுத்த தீ, பரிசுத்த எண்ணெய் எல்லாமே ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது ஆலயத்தில். Yet God tells the second temple is glorious than the first temple. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரெண்டாவது ஆலயம் முதல் ஆலயத்தில் விட பெருசாக இருக்கும். You know why? The second temple, Jesus visited the temple. There's nothing glorious than Jesus visiting a place. இயேசு ஒரு இடத்துக்கு வருவதை விட மகிமையானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. கடவுள் ஆண்டவர் சொல்கிறார். What an extraordinary thing. Just Jesus coming and preaching in the temple makes the temple glorious than the gold inlaid temple. ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து அங்கே பிரசங்கிப்பதும், பிரசங்கம் மாத்திரம் செய்யலை, அந்த தேவ ஊழி சபித்துக்கிட்டு போனார். அதை தேவன் மகிமை உள்ளது என்று சொல்லுகிறார். See, having Jesus in your life is the most glorious thing in the eyes of God.
இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது போன்ற மகிமையுள்ள காரியம் எதுவுமே இருக்க முடியாது. But the second temple constantly went through wars, minor destruction, rebuilding. ஆனால் இரண்டாவது ஆள் என்னாச்சு, அப்பப்போ இடிச்சு போடுவாங்க, கட்டுவாங்க, இப்படியே அந்த ரெண்டாவது ஆள் கட்டி கொண்டே இருந்தாங்க. It was an ongoing thing because it was a weak structure. அது ஒரு பலமுள்ள கட்டடமாய் கட்டப்படாது. அடிக்கடி அதை ஏதாவது சின்னதாக ஒரு சண்டை வந்தால் இடிஞ்சு போயிடும். Then Herod became king of in Judah. ஏரோது ராஜாவாக வந்தார். He was not a Jew or Israelite. ஏரோது ராஜா இஸ்ரவேல் தேசத்தானவன் கிடையாது. He was from Esau, the tribe of Esau. ஏசாவினுடைய புத்திரன். He was from the kingdom of Edom. ஏதோம் தேசத்திலிருந்து வந்தவன். See, he was a foreigner becoming a king of the local place. What you should do next? You should make the local population happy. வெளிநாட்டு மனுஷன் உள்ளூரில் ராஜாவாயிட்டு அவன் என்ன செய்யணும், முதல்ல உள்ளூர் ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும் இல்லைங்களா? ஸோ he found out what the people had big interest. ஜனங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தான். They were all interested in building a temple of God. கடவுளுடைய ஆலயத்தை கட்டுவதில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. So he said, okay, I will build the best temple I can with all the money I have. மிக சிறந்த ஒரு ஆலயத்தை என்னால் இயன்ற மட்டும் செலவு பண்ணி கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு பெரிய அந்த ஆலயத்தை மிக பிரமாண்டமாக கல்களால் அவர் கட்டுகிறார். See, he didn't use much of gold, but he made a wonderful structural building made of stone. கல்லினாலான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறார். And this is the structure the disciples were mentioning and in admiration to Jesus. இந்த கட்டடத்தை பார்த்து தான் சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடம் சொல்றாங்க, Jesus, did you see this building? How marvelous building is this? இயேசுவே இந்த கட்டடத்தை பார்த்தீங்களா, என்ன அருமையான கட்டடம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் சொல்றாங்க. And Jesus, I told you, he said, this temple will be destroyed as well. இந்த ஆலயமும் அழிக்கப்படும். You see, the second temple was destroyed permanently. இரண்டாவது ஆலயம் நிரந்தரமாக அழிக்கப்பட்டது. Because when people abuse the place of worship, God shuts that place down. தேவன் ஆராதிக்க வேண்டிய இடத்தை துஷ்பிரயோகப்படுத்தினால் ஆலயமே வேண்டாம் என்று மூடி விடுவதில் நம்ம ஆண்டவர் ஆலயத்தை மூடுற ஒரு ஆண்டவர். Our God is a God who not only builds the church, he also closes the church. If the place of worship is not in line with what God expects, if it is meant for money making, business and plundering people, God will shut that place down. ஜனங்களை கொள்ளையிடுகிற ஸ்தலமாய் அதை வைத்தால் ஆண்டவரே அந்த ஆலயத்தை மூடி விடுவார். But this time he did it in a permanent way. I will tell you a little bit of a history here. சரித்திரத்தை சொல்லுகிறேன். Now, it happened in the year 70 AD. 70ஆம் வருஷத்தில் அது நடந்தது. The Romans under Titus came in war against Israel and Jerusalem. தீத்துராயன் ஒரு பெரிய சேனையோடு கூட எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார். And he destroys the city and he burns the temple of God. அந்த பட்டணம் முழுவதையும் அழிக்கிறார். அந்த அதே போல் அந்த ஆலை தீ வைத்து கொளுத்துறாங்க. I'll go a little bit in detail now about this whole event. இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It's written very vividly in a book called Antiquities of Jews by Flavius Josephus. இந்த சம்பவம் சரித்திரத்தில் ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் எழுதின ஒரு யூதர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லப்பட்ட புஸ்தகத்தில் இருந்தது. He was an eyewitness to that war. அந்த யுத்தத்திலே அவர் ஒரு அந்த இடத்துல இருந்து அவர் நடந்தவைகள் எல்லாம் எழுதுகிறார். He was like a reporter in those days. அந்த நாட்களில் ஒரு பத்திரிகையாளரை போன்ற அவர். He was a prominent man. He observed every day and he wrote every bit of it for an authority. ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக அந்த முழு சரித்திரத்தை அவர் எழுதுகிறார். You see, now Jesus on the evening they sit down in the Mount of Olives and disciples asked, Lord, when will this happen? The question is not if it will happen, the question is when will it happen? ஆண்டவர்கிட்ட இது நடக்குமா, நம்ம கடவுள் உங்கள்கிட்ட சொல்கிறாச்சுக்கு நம்ம என்ன செய்வோம்,
நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்க நம்ம சந்தேகப்படுவோம். ஆனால் அவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்க இல்லையா? விசுவாசம் உள்ள கேள்வி. எப்பையா நடக்கும், நாங்கள் என்ன செய்யணும்? When will this happen? What should we do? And Jesus tells them, this is what will going to happen, and when that happen, this is what you should do. இதுதான் நடக்க போகுது, அந்த நடக்கும்போது நீங்கள் இப்படி இருந்துக்கோங்க. You know what he says? It's vividly written in Luke. We read in the Bible earlier. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வேதத்தில் வாசித்த லூக்கா 21 அதிகாரத்தில் 20-24 தெளிவாக சொல்லுகிறது. It's in Luke chapter 21 verse 20-24. And these are his predictions. When you see Jerusalem surrounded by armies, desolation is near. எருசலேமுக்கு பக்கத்தில் இராணுவ படை வந்தவுடன் ஞாபகம் வச்சுக்க, எருசலேம் அழிக்கப்பட போகிறது